உங்களுக்கு இந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம்? என் பேர் நம்பி நாராயணன். ஆமாம். திருக்கன்குடி இருக்கிற கோவிலுக்கு பேர் நம்பி கோவில். சரிங்க. என்னுடைய அப்பாவுக்கு அம்மா பேர் நம்பி, அந்த வச்சுக்கிட்டு அவர் நம்பின்னு ஆரம்பிச்சார் அந்த பேர். நாராயணங்கிறது எங்கள் அப்பா வந்து நாராயண பக்தர், அதனால் அப்படி வச்சுக்கிட்டார். நீங்கள் பிறந்தவர் நான் பிறந்த ஊர் வந்து கேரளா திருவனந்தபுரம். பிறந்த 41வது நாளைக்கு வந்து வி மூவ் பேக் நாகர்கோவிலுக்கு வந்துட்டோம். நாகர்கோவில். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த மிசா போராட்டத்தில் கைது பண்ணாங்க. எந்த வருஷம் அது? 75 எமர்ஜென்சி. ஆமாம். 76 ஜனவரி மாதம். ஆமாம், அதை கேட்கலாமா? நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணீங்கன்னு அது சொல்லுங்கள். எப்படி அது மிஸ் ஆகுது? அது ரொம்ப கடுமைப்படுத்தினாங்களா என்ன? அது 76 ஜனவரி 31 நான் அரெஸ்ட் ஆனேன். சரி. ஆட்சி கலைஞ்ச உடனே தலைவர் வீட்டுக்கு போலீஸ் வந்துடுச்சு. உங்களை கைது பண்ணல, உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. அப்புறம் வந்து நான் வந்து ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன். முரசை முழங்குன்னு ட்ராமா, திண்டுக்கல் தீர்ப்புன்னு ஒரு ட்ராமா, சரி, அந்த மாதிரி ட்ராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன். அதனால் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லி அங்கே ஆர்டர் போட்டாங்க மேலேருந்து. உங்களை அரெஸ்ட் பண்ண வரல, உங்கள் சன்னை அரெஸ்ட் பண்ண வந்துருக்கேன் சார். அவன் நாடகத்துக்கு போயிருக்கான், நாளைக்கு நைட்டு தான் வருவான். வந்தோன்னு நானே ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். தலைவரை ஃபாதரை பார்த்தேன். நான் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வருது, நான் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் கமிஷனருக்கு, ரெடியாக ஆகினார். உடனே பிடிச்சி வச்சு ரெடியாக கிளம்பிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஜெயிலில் தான். எப்போவுமே கைதிகளை வந்து சிறைக்கு வந்து நைட்டில் நடக்கக்கூடாது. ஆனால் என்ன வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டோட நைட்டாக ஏழுக்கு கூட்டு போய் உள்ளே போகிறாங்க. எனக்கு சுடுகாடு மாதிரி இருக்குது, 10 பறி இருக்கிற மாதிரி இருட்டாக இட்டு போவேன். கைதிகள்லாம் அங்கங்கே அடிச்சு வச்சுருக்காங்கல்ல, ஒருத்தங்க பாடிட்டு இருப்பாங்க, ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரே சவுண்டு. மத்திய சிறை கடைசி பிளாக் 9th பிளாக். அங்கே யாரை அடைச்சி வச்சுட்டாங்கன்னா, அந்த தொழுநோய் அந்த பேஷண்ட்டை தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா பஞ்சு, இந்த ரத்தம் எல்லாம் எல்லாம் செவத்தில் இருக்குது. அவன் வரிசையாக 11 ரூம்ஸ். அதில் ஒரு தாராளமாக படுக்கிறனா ஒருத்தர் 2 பேர் தான் படுக்கலாம். ஒரு ரூம்லேயும் 9 பேர் 10 பேர் படுத்துருக்காங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போன உடனே தெரியாமல் இருட்டில் ஒருத்தர் மீச்சிட்டேன் கையை. யாருன்னு பார்த்தா வீரமணி. ஓ, தம்பி முடிச்சாரு. ஏன்னா சாரிண்ணா நீங்கள் மற்ற வாவான்னு கூப்பிட்டாரு. அந்த சென்னை சிறைச்சாலை மருத்துவர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வித்யாசாகர்னு ஒரு சூப்பரண்ட் இருக்காங்க. அந்த சூப்பரண்ட் வந்து பச்சைபாஸ் காலேஜ் ட்ரஸ்ட்டில் எலெக்ஷன் நிற்கிறாரு. அப்போ வந்து என்விஎன் சோமுன்னு அந்த திமுகவில் அவர் அவர் ஏற்றுன்னு ஜெயிச்சிட்டாரு. அதில் அவருக்கும் அதாவது மிசா கைதிங்கிறது ஒரு நாளைக்கு 40 ரூபா 60 ரூபா செலவு பண்ணணும். ஒரு கைதிக்கும் ஃபேன் போட்டு கொடுக்கணும், பெட்டு கொடுக்கணும், கொசு வரை கொடுக்கணும், பேஸ்ட்டு கொடுக்கணும், ப்ரஷ்ஷு கொடுக்கணும், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் எந்த வசதியும் கிடையாது. 9 பேர் வரிசையாக படுக்க வச்சுருக்காங்க. யூரினுக்கு ஒரு பானை, குடிதண்ணீருக்கு ஒரு பானை பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி அது சிலத்தையும் யூரின் பாஸ் ஆகி ஃபுல்லாகி வழியும். ஏப்பா 9 பேர் படுத்துருக்கோமே, 9 பேர் யூரின் போனதுலாம் என்ன வருது? டார்கெட்லாம் காலையில் தான் எழுச்சி போகணும். 2-3 டாய்லெட்டாக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷம் திறப்பாங்க. அதுக்குள்ளே அந்த 100 பேர் போயிடணும். அந்த மாதிரிலாம் குடும்பம் இருந்துச்சு. நைட்டில் 8 மணிக்கு 3 மணிக்கு வருவாங்க. ஒரு 9 பேர் 10 பேர் வருவாங்க. அது ஆயுள் கைதி இருக்காங்களா அங்கே, அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க. ஓப்பா வரிசையாக 10 ரூம் இருக்குன்னு வச்சுங்களேன். 10ஆம் நம்பரில் கூப்பிட்டு அதில் 10 பேர் வருவாங்க. அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும். நாங்கள் 1ஆம் நம்பரில் இருக்கோம். அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கணும். அடிச்சு பிடிச்சாவிட்ட தெளிஞ்சிடும். எழுதி கொடுத்துரு, நான் கட்சி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 5-6 பேர் எழுதி கொடுத்துருவாங்க. பயந்து அடி தாங்க முடியாமல். நாங்களாம் முடியாதுன்னு சொல்லிட்டோம். உயிரே போனாலும் நாங்கள் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். மிசாங்கிறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி. அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. இப்படி 4 மாதம் அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார், ஜெயிலில் இருக்கிற எங்கள் குடும்பத்தெல்லாம் பார்க்கணும், கைதிகளை பார்க்கணும், அலோவ் பண்ணலைன்னா நாங்கள் ஜெயில் வாசல் வந்து உண்ணாவிரதம் வைக்க போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க. தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார். கட்சிக்காரனா எவ்வளோ பேர் இருக்கான், என் பிள்ளைய பார்க்க ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், அவங்களெல்லாம் அலோவ் பண்ணுங்க, பண்ண பிறகு நான் பார்க்குறேன் சொல்லிட்டேன். அப்புறம் எல்லாரும் பார்த்த பிறகு என்ன பார்த்தாரு. அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன், ஃபுல் கேஸ் ஷர்ட் போட்டு காயம் உடம்புலாம் காயம் இருந்தது. மிஸ் டைம்லாம் இதெல்லாம் அது சூப்பரண்டே சொல்லி அனுப்புறாரு. மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது, ஃபுல் கேஸ் ஷர்ட்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கேஸ் ஷர்ட்டை போட்டு சொன்னார். அப்போ தலைவர் வந்தோன்னா தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு. 1 வருஷம் கரெக்டாக 1 இயர் தான். 1 இயர் இவ்வளோ இருக்குதுங்க. அவன் 1 இயர் தான். வெளியில் வந்த பிறகு நாங்கள்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் இஸ்மாயில் கமிஷன் என்கொயரின்னு ஒன்று போட்டாங்க. அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் பதிவாகிருக்கு. நான் 89 ஜெயிச்சு உள்ளே போகும்போது தலைவர் சிஎம்மாக இருக்காரு. அப்போ நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அசம்பிளியில். இதே மாதிரி தான் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நானும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அனுபவிச்சிருக்கேன். இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்தது? நீங்கள் படிக்கும்போதே வந்துருச்சா? படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா, நான் வந்து வெரி பிரைட் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து இந்த ராக்கெட்ரிங்கிறது வந்து அப்போ வந்து எனக்கு வந்து தெரியும். ஆனால் அந்த ராக்கெட்ரி நம்ம பண்ணுவோம்னோ நம்ம முன்னேறும் அதெல்லாம் அதை பற்றின ஒரு ஐடியா கிடையாது. எனக்கு யூஎஸ்ஏ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை. அப்போ யூஎஸ்ஏக்கு அப்ளை பண்ணேன்.
பிரின்ஸ்டன்லேயும் அப்ளை பண்ணேன், கால்டெக்லையும் அப்ளை பண்ணேன். ரெண்டுலேயுமே அட்மிஷன் கிடச்சிது. மெரிட்லேயே வந்துருச்சு உங்களுக்கு? வந்துருச்சு. போகும்போது எங்கள் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட். 6 days ஆர் நம்பர். டாக்டர் சொல்லிட்டாரு, எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது, நீ போன உடனே கூட அவர் செத்து போயிடலாம் அப்படின்னாரு. நான் பயந்து போய் உட்காந்துட்டேன். அந்த வருஷம் கட் பண்ணேன். அதுக்கு அடுத்த வருஷமும் கட் பண்ணேன். அடுத்த வருஷம் கட் பண்ணும்போது தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியுது நான் வந்து வேணும்னே அவளுக்காக வேண்டி இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க 2-3 வருஷத்துக்கு பிறகு. நானும் அதுக்கடுத்து ஐஎஸ்ஆர்ல ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன்.